தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தபோது ஒவ்வொரு ரேஷன் அட்டை மீதும் 2,04,000 ரூபாய் கடன் இருந்த நிலையில் தற்போது அந்த கடன் 4,54,000 ரூபாயாக அதிகரித்திருப்பதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். 2021 திமுக ஆட்சி வந்த பொழுது ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருந்த கடன் 2,04,000 ரூபாய். இன்னைக்கு 2025 ஜனவரி மாசத்துல இன்னைக்கு நாம் பேசக்கூடியது ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன் 4,54,000 ரூபாய். 2,04,000 ரூபாய் ரேஷன் அட்டையின் மீது இருந்த கடன் இன்னைக்கு 4,54,000. எவ்வளவு ஏத்திருக்கிறீங்க? 2,50,000 ரூபாய் ஒரு ரேஷன் அட்டையின் மீது ஒரு குடும்பத்தின் மீது கடனை ஏத்திட்டு பொங்கலுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க? 2026ல 22ல 0 பொங்கலுக்கு 1 ரூபா கொடுக்கல. 2023 எவ்வளவு கொடுத்தீங்க? 1000 ரூபாய். 2024 எவ்வளவு கொடுத்தீங்க? 1000 ரூபாய். 2025 எவ்வளவு கொடுத்தீங்க? 0. 2026ல எவ்வளவு கொடுக்கறதா சொல்லியிருக்கீங்க? 3000. மொத்தமா 5000 ரூபாயை கொடுத்துட்டு 2,00,000 ரூபாய் எங்க தலைமையில கடன் வச்சீங்க இல்லைங்க ஐயா. அதனால தாங்க ஐயா திமுக நீங்க கில்லாடி.